Hey guys, welcome back. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன டெம்பரேச்சர் டிஸ்பிளே தான் இன்றைக்கி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது என்னோடய ரூம் டெம்பரேச்சர். ஸோ என்னோடய ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் இப்போது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத லைவாக நமக்கு காமிச்சிட்ருக்கு. ஸோ ஃபேரன்ஹீட்லேயும் செல்சியஸ்லையும் இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் இது பண்ணுறது. நீங்கள் நினைக்கிறதவே ரொம்ப சிம்பிள் தான் இது நம்ம பண்ணுறது. இந்த டிஸ்பிளேவை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோனா நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான ஒரு கார்டு நான் கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணி நம்ம ரூமோட டெம்பரேச்சரை எப்படி வந்துட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது நமக்கு இதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு ஒரு OLED டிஸ்பிளே வேணும். ஸோ நீங்கள் இந்த டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணணுன்ட்டுல, நீங்கள் வேறு LCD டிஸ்பிளே இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எங்கிட்ட இந்த OLED டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதை நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 4 பின்ஸ் இருக்கும். 2 பின் வந்து பவர் இன்புட்க்கு, 2 பின் வந்து டேட்டா இன்புட்க்கு. அடுத்து நமக்கு ஒரு ஆர்டினோ போர்டு வேணும். ஸோ இந்த ஆர்டினோ போர்டிலேருந்து தான் நம்ம டேட்டாவை டிஸ்பிளேக்கு ப்ராசஸ் பண்ணி அனுப்ப போகிறோம். ஓகேங்களா, இது வந்து ஆர்டினோ யூனோ போர்டு. ஸோ உங்கள்கிட்ட ஆர்டினோவில் வேறு எந்த போர்டு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான காம்பனண்ட், அதாவது இந்த டெம்பரேச்சர் சென்சார். ஸோ இது வந்து LM35 அப்படிங்கிற ஒரு டெம்பரேச்சர் சென்சார் இது. இப்போ உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயே போட்டிருப்பாங்க LM35DZ அப்படிங்கிற ஒரு மாடல். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் 3 பின்ஸ் இருக்குது. 2 பின் வந்து பவர் சப்ளைக்கு 5 வோல்டேஜ் பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ ப்ளஸ் மைனஸ்க்கு 2 பின். அண்ட் மிடில் இருக்க பின் பார்த்திங்கன்னா டேட்டா பின். ஸோ இது வந்து நமக்கு அனலாக் டேட்டாவை இங்கேருந்து கொடுக்கும். அதை நம்ம ஆர்டினோவில் ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரெட் போர்ட். ஸோ பிரெட் போர்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டினோவிலேருந்து டெம்பரேச்சர் சென்சார் as well as டிஸ்பிளே ரெண்டுமே கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரெட் போர்டு இருந்துச்சுன்னா கனெக்டிவிட்டி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெரிய பிரெட் போர்டு வேணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட சின்ன பிரெட் போர்டு இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பிரெட் போர்டு, இது ஜஸ்ட் வந்து கனெக்டிவிட்டியை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். அண்ட் ஆஸ் யூஷுவல் நமக்கு சில ஜம்பர் கேபிள்ஸ் வேணும். ஸோ இந்த டிஸ்பிளே மாடியூல், ஆர்டினோ போர்ட் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஜம்பர் கேபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி நம்ம USB கேபிள், ஓகேங்களா, டைப் A ஒரு சைடும் டைப் B ஒரு சைடு இருக்க மாதிரி USB கேபிள் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம லேப்டாப்போட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது போக நமக்கு ஒரு லேப்டாப் வேணும், ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக ஒரு லேப்டாப், அவ்வளோதான். இப்போது குயிக்காக இதோட கனெக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளே எடுத்துக்கலாம். ஸோ டிஸ்பிளே எடுத்துகிட்டு நீங்கள் 4 ஜம்பர் கேபிள் எடுத்துக்கோங்க. ஸோ ஜம்பர் கேபிளோட ஃபீமேல் எண்டை இந்த 4 பின்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்மளுடைய டெம்பரேச்சர் சென்சார். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம 3 ஜம்பர் கேபிள் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம டேரெக்டாக கூட பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் ஒரு கன்வீனியன்ஸ்க்காக நான் 3 ஜம்பர் கேபிள் இதை கனெக்ட் பண்ண போகிறேன். அண்ட் இதில் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாடல் நம்பர் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஒரு சைடில் ஃப்ளாட் சர்ஃபேஸ், அதாவது நம்ம சென்சாரோட ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஒரு சைடு வந்து இந்த மாதிரி கர்வாக இருக்கும். ஸோ அதர் சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ ஃப்ளாட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லெஃப்ட் சைடு வந்து நம்ம அதாவது 5 வோல்டேஜ், அதாவது ப்ளஸ் கனெக்ட் பண்ணணும். அது ரைட் சைடு வந்து நெகட்டிவ் கிரவுண்டு கனெக்ட் பண்ணணும். அண்ட் சென்டர் இருக்கிறது வந்து நம்மளோட டேட்டா லைன். ஸோ அந்த டேட்டா லைனை வந்து நம்ம ஆர்டினோவில் அனலாக் இன்புட்டாக கனெக்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு வந்து பாசிட்டிவ், ரைட் சைடு கிரவுண்டு, சென்டர் வந்து டேட்டா. ஓகே, இப்போ நான் 3 ஜம்பர் கேபிள்ஸ் இதை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி லெஃப்ட் மோஸ்ட் இருக்கிறது வந்து 5 வோல்டேஜ் இன்புட். ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நான் ரெட் கலரும், டேட்டா லைனை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு எல்லோவும், கிரவுண்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆர்டினோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்டேஜ் பின் தான் இங்கே இருக்குது. பட் நமக்கு டிஸ்பிளேக்கும் 5 வோல்டேஜ் தேவைப்படும் அண்ட் டெம்பரேச்சர் சென்சாருக்கும் 5 வோல்டேஜ் தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ பிரெட் போர்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து 5 வோல்டேஜ் எடுத்து பிரெட் போர்டில் கொடுத்துட்டு, ஸோ பிரெட் போர்ட்லேருந்து நம்ம 2 அவுட்புட் எடுத்து நம்மளோட டிஸ்பிளே ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய டெம்பரேச்சர் சென்சார் ரெண்டுக்குமே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பிரெட் போர்டில் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா 5 வோல்டேஜ் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம ஆர்டினோலேருந்து கிரவுண்ட் எடுத்து பிரெட் போர்டோட ரைட் சைடில் லாஸ்ட்டு அந்த காலமில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பிரெட் போர்டில் பார்த்திங்கன்னா இந்த காலம் எல்லாமே சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் இந்த சைடும் ஃபுல்லாக சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கும். இது எல்லாமே வந்து
இந்த மாதிரி ரோவில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஒவ்வொரு ரோவும் கனெக்ட் ஆகிருக்கும். இது எல்லாமே காலம் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த எண்ணில் காலம், சென்டரில் ரோஸ் கனெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்பிளேவை கனெக்ட் பண்ணோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி டிஸ்பிளேயில் மொத்தம் 4 பின் இருக்கும். 2 வந்து பவருக்கு, ஸோ 5 வோல்டேஜ் அண்ட் கிரவுண்ட், அண்ட் இன்னும் 2 வந்து டேட்டா. ஸோ அதை வந்து A4 அண்ட் A5ல் கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம டிஸ்பிளேவும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ டிஸ்பிளேவோட பவர் மட்டும் நான் ப்ரெட் போர்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 5 வோல்டேஜ் அண்ட் கிரவுண்டு அதை ப்ரெட் போர்ட்லேயும், டிஸ்பிளேவோட டேட்டா லைன்ஸ் SDA SCL அந்த 2 லைனையும் நான் டேரெக்டாக ஆர்டினோவில் A4 அண்ட் A5ல் கனெக்ட் பண்ணிட்டேன். ஃபைனலி நம்மளோட டெம்பரேச்சர் சென்சாரை நம்ம கனெக்ட் பண்ணோம். இப்போ டெம்பரேச்சர் சென்சாரோட ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து நம்ம அங்கே ப்ரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு இப்போ டேட்டா கேபிள் மட்டும்தான் இருக்குது. டேட்டா வந்து எனலாக் A1ல் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். A1ல் தான்ட்டு இல்லை, நீங்கள் எனலாகில் எது வேணால் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா A0லேருந்து A5 வரைக்கும் இருக்கும். 4, 5 ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். ஸோ மீதி இருக்கிறதுல நம்ம இதில் வேணால் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணோடனே நமக்கு வந்து இங்கே டேட்டா டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் ஆல்ரெடி நான் வந்து ப்ரோக்ராம் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நமக்கு டேட்டா வந்து லைவாக இப்போ டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இதை வந்து குயிக்காக ஒரு செக்கும் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் இந்த டிஸ்பிளே வந்து இங்கே வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த சென்சார் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்சாரை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து டிஸ்பிளேயில் அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்படி ஹீட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான். ஸோ பேசிக்கலாக அது பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் ட்ரையர் இது. ஸோ ஹேர் ட்ரையரில் நமக்கு தெரியும் ஹாட் ஏர் வந்து இது ப்ளோ பண்ணும் நம்ம முடியை வந்து காய வைக்கிறதுக்காக. ஸோ இதில் வந்து நமக்கு செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் 1ல் வச்சு ஹாட் ஏர் வந்து ப்ளோ பண்ண போகிறேன் இந்த சென்சார் மேலே. ஸோ இந்த சென்சார் மேலே ஹாட் ஏர் ப்ளோ பண்ணும்போது இந்த டிஸ்பிளேயில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம லைவாக இப்போ செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஹாட் ஏர் வந்து ப்ளோ ஆகிட்டுருக்கு இதில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சென்சார் மேலே ப்ளோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, 85 டிகிரி வரைக்கும் போகுது. நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சென்சாரோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 100 டிகிரி செல்சியஸ் தான். பண்ணி மேபி இந்த சென்சார் டேமேஜ் ஆகலாம். ஸோ நான் அதை வந்து அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் லைவாக பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஏர் ப்ளோ பண்ணுறதை ஸ்டாப் பண்ண உடனே இந்த டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டுருக்கு. ஸோ அப்படியே வந்து கம்மியாகிட்டு நம்மளோட ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும் சீக்கிரமாக. ஸோ பேசிக்கலாக இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதோட ப்ரோக்ராமிங் பார்ட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இதோட ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம ஆர்டினோ ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த ப்ரோக்ராமும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ப்ரோக்ராம் தான். நம்ம டிஸ்பிளே கான்ஃபிகர் பண்ணுறக்க ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம டிஸ்பிளேக்கான லைப்ரரிஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் வித் அண்ட் ஹைட், நம்ம ஸ்க்ரீனோட வித் அண்ட் ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ரீசெட் பின் அண்ட் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் இந்த எல்லா செட்டிங்ஸையும் வச்சு. ஸோ இந்த டிஸ்பிளே நம்ம யூஸ் பண்ணால் ஒரு சில லைப்ரரிஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அது எல்லாமே வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சென்சார் வந்து நம்ம எந்த பின்னில் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ நான் வந்து என்னோடய ஆர்டினோவில் A1 அப்படிங்கிற பின்னில் தான் என்னோடய டெம்பரேச்சர் சென்சாரோட டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டேட்டா ஒயர் வந்து எந்த பின்னில் கனெக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் A2னா A2ன்னு போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட கேஸில் A1. அண்ட் தென் டெம்பரேச்சர் செல்சியஸில் நம்ம கால்குலேட் பண்ணுறக்கு ஒரு வேரியபிள், ஃபேரன்ஹீட் கொண்டு, அண்ட் தென் Vout அப்படிங்கிறது டேரெக்டாக சென்சார்லேருந்து வர டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள், 3 வேரியபிள் வச்சுருக்கோம். ஸோ செட்டப்பில் பார்த்தீங்கன்னா serial.begin. ஸோ எதுக்குன்னா சீரியல் டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்காக. டெம்பரேச்சர் டேட்டா நம்ம சென்சார்லேருந்து வரும்போது அதை கேப்சர் பண்ணி ஒரு லாக் மாதிரி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக சீரியல் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா display.begin. ஸோ இந்த டிஸ்பிளே நம்மளோட டிஸ்பிளேயோட அட்ரஸ் கொடுத்து அதையும் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஷோ வெல்கம் மெசேஜ் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு வெல்கம் மெசேஜ் காட்டுறதுக்காக. ஸோ அதோட கோட் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ வெல்கம் பேக் டு இன்டர்நெட் ஆஃப் டெக் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் மெசேஜ் காட்டும். அதுக்கப்புறம் பின் மோட்னு போட்டு நம்மளுடைய சென்சார், ஸோ A1 சென்சார், ஸோ இன்புட்டாக இப்போ ஆக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஆர்டினோவை பொறுத்த வரைக்கும் எந்த பின்னை வேணாலும் நீங்கள் இன்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த பின் மோடை மட்டும் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து செட்டப்பில் பண்ணிட்டோம்.
ஸோ லூப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். இந்த செட்டப் அண்ட் லூப் இந்த ரெண்டுமே வந்து ஆர்டினோவை பொறுத்த வரைக்கும் மேண்டேட்ரி மெத்தட்ஸ். இந்த ரெண்டு மெத்தடுமே வந்து நம்ம கோடில் இருக்கணும். ஸோ லூப் என்ன ஆகுனா, இந்த லூப்புக்குள்ளே என்னென்ன கோட் இருக்கோ அது ரிப்பீட்டடாக ஆர்டினோவில் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ண உடனே இது வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரிப்பீட்டடாக வந்து இந்த லூப்பில் இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது திரும்ப திரும்ப. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அனலாக் ரீட் அப்படின்னு போட்டு நம்ம சென்சாரை பாஸ் பண்ணுறோம். A1 தான் நம்ம சென்சார் பின். ஸோ A1ல் அனலாக் ரீட் பண்ணுறோம். ஸோ அதில் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் சும்மா serial.printன்னு போட்டிருக்கேன் நம்மளோட ரெஃபரன்ஸுக்காக. அதுக்கப்புறம் இதுதான் வந்து முக்கியமான பார்ட். இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வர்ற இந்த அனலாக் வேல்யூவை ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம செல்சியஸாகவும் ஃபேரன்ஹீட்டாகவும் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, Vout வருது இல்லைங்களா, அது இன்ட்டு 5000 டிவைடட் பை 1023. அண்ட் தென் அந்த வேல்யூவை நம்ம செல்சியஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைட் பை 10 பண்ணோம்னா நமக்கு செல்சியஸில் வேல்யூ கிடச்சிடும். ஸோ இந்த ஃபார்முலாவில் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டெம்பரேச்சர் சென்சாருக்கும் இல்லை எந்த சென்சார் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எலக்ட்ரானிக்ஸில் எல்லாத்துக்குமே ஒரு டேட்டா ஷீட் இருக்கும். அந்த டேட்டா ஷீட் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அந்த டேட்டா ஷீட்டோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் ஃபேரன்ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், நமக்கு தெரிஞ்சிருக்கும். டெம்பரேச்சர் இன்ட்டு 1.8 + 32 இது வந்து செல்சியஸ் டு ஃபேரன்ஹீட் கன்வெர்ட் பண்ணுற ஃபார்முலா. அவ்வளோதான். ஸோ டெம்பரேச்சர் செல்சியஸ் வேல்யூ ஃபேரன்ஹீட் வேல்யூ இந்த ரெண்டுமே வந்து serial.printன்னு போட்டு நம்ம கன்சோல் லாக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஷோட் டெம்பரேச்சர்னு அப்படின்னு ஒரு மெத்தட் கால் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் டெம்பரேச்சரையும் செல்சியஸையும் பாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் டிலே 1 செகண்ட், விச் மீன்ஸ் இந்த லூப் வந்து 1 செகண்ட் ஒன்ஸ் வந்து திரும்ப திரும்ப ரன் ஆகிட்டே இருக்கும். ஷோர்ட் டெம்பில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வேலையோ செல்சியஸ்லையும் ஃபேரன்ஹீட்லேயும் ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த ரெண்டுமே வந்து நம்ம டிஸ்பிளேயில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இவ்வளோ தான் இந்த கோட். இது வந்து நான் சொன்ன மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதை அப்லோட் பண்ணுவோம். ஃபேரன்ஹீட் அப்படிங்கிறத Fன்னு மாற்றிக்கலாம், செல்சியஸாக Cன்னு மாற்றிக்கலாம். ஸோ இதை அப்லோட் பண்ணிவிட்டு இது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ வெல்கம் பேக் டு இன்டர்ன் ஆஃப் டெக்னோ வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேரன்ஹீட் அண்ட் செல்சியஸ் அப்படிங்கிறது F அண்ட் C அப்படின்னு நீங்கள் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ப்ரோக்ராம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், ரொம்ப சிம்பிள் தான். ஒரு டெம்பரேச்சர் சென்சாரை வந்து நம்ம ஆர்டினோவோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அண்ட் அந்த டேட்டாவை டிஸ்பிளேயில் காட்டுறதும் இன்னும் ரொம்ப சிம்பிள் தான். ப்ரோக்ராம் அப்லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட சீரியல் மானிட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா, ஸோ டாப் ரைட்டில் இங்கே சர்ச் ஐக்கான் மாதிரி இருக்கும், இதுதான் சீரியல் மானிட்டர். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம இங்கே serial.print அப்படின்னு போட்டு பண்ணியிருக்க எல்லா லாகுமே இந்த சீரியல் மானிட்டரில் அப்படியே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ 1 செகண்ட் ஒன்ஸ் வந்து இந்த டேட்டா இங்கே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இல்லை டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாமே நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.